ஹாய், ஃபஸ்ட் டைம் நம்ம செய்ய போகிறோம் அம்மா கிச்சனில். ஃபஸ்ட் நம்ம கேசரி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு ஒரு கப் ரவை, ஒரு கப் சர்க்கரை, 3 கப்பு தண்ணி, தேவையான அளவுக்கு முந்திரி, திராட்சை, நெய், ஏலக்காய், கேசரி பவுட்ரு. இப்போ செய்யலாம் வாங்க. எப்படி செய்கிறோன்ற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றுறோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே முந்திரியை போடலாம். பாருங்க, முந்திரி போட்டுட்டேன். நான் நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி ரொம்ப பொரியணுன்றது கிடையாது. போதுமான அளவுக்கு சூடு வந்தாலே நமக்கு போதும். அதுவே டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப பொரிஞ்சாலும் ஒரு இதுவாக இருக்கும், கசப்பாக இருக்கும் லைட்டாக. இப்போ பாருங்க, திராட்சை போட்டிருக்கோம். இதெல்லாம் பொரிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துப்போம் சரியாக இருக்கான்ட்டு. பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ கேசரி கொட்டலாம். அதே நெய்யில் கேசரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்லோவாக வச்சு தான் வறுக்கணும். ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்மளை ஒரே மாதிரி அதை வறுத்து பார்க்க மாட்டோம். ஏன்னா கேசரின்றது பழைய காலத்து இது தான். ஆனால் எந்த ஃபங்க்ஷன் பண்டிகைனாலும் கண்டிப்பாக நம்ம கேசரி தான் செய்கிறோம். எந்த நல்ல நாளாலும் சாமிக்கு வைக்கிறதுக்கும் கேசரி தான் ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். அது இன்னும் கொஞ்சம் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். அந்த நெய்யெல்லாம் அந்த கேசரி ரவையோடு சேர்ந்து வரணும். இப்போ பாருங்கள், எல்லாம் உதிரியாக வருது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வரட்டும். இன்னும் கொஞ்சம் கலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். வறுக்கும் போதே அந்த ரவையோடைய பச்சை வாசனை எல்லாம் வெளியே போகுது. இப்போ எடுத்துப்போம். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அது அப்படியே ஆறட்டும். இதில் தட்டிட்டு அப்படியே லைட்டாக ஆற விட்டுருவோம். இதை ஆறுறதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிடலாம். தண்ணி மட்டும் கவனமாக பார்த்து வைங்க. ஏன்னா 3 கப் ரவைக்கு 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். லைட்டாக கேசரி பவுடர் போட்டுக்கிறோம். கலர் திக்காக வேணுன்றவங்க திக்காகவும் போட்டுக்கலாம், லைட்டாக வேணுன்றவங்க லைட்டாக போட்டுக்கலாம். ஆனால் நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படியே போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம சர்க்கரையை போட்டு அதில் கிண்டிக்கலாம். கொதிக்கும் போது சர்க்கரையை போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்குமே கிண்டி விடணும். நம்ம பாருங்கள், அது நம்ம கொட்டினதுக்கும் இப்போ எவ்வளோ கரைஞ்சிருக்கு பாருங்கள். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக இப்போ எங்கே நம்ம ஏலக்காய் பவுடர் இது பண்ணுறதோட ஏலக்காய் தூளே வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. சும்மா லைட்டாக போட்டால் போதும். ஒரு சிட்டி கலவு தான். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரவையை கொட்டலாம். இப்போ ரவை கொட்டும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ நல்லா ஸ்லோ பண்ணிக்கிட்டோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி
லைட்டாக கிளறிக்கிட்டு இருந்தாலுமே இது என்ன ஒட்டிக்குதுல்ல, அதனால நான் கையை வச்சு தள்ளி விடுறேன். பாருங்கள், இப்போ எல்லாம் கரெக்டாக கரைஞ்சி வருது, கட்டி முட்டி இல்லாமல். நம்ம ஹையில் வச்சு நம்ம இதை கொட்டினோம்னாக்கா நமக்கு கட்டி கட்டியாக வரும். அதனால தான் ஸ்லோ பண்ணி நம்ம இதை தட்டி விட்றோம். தட்டும்போது நமக்கு கரெக்டாக வருது பாருங்கள். நான் ஏன்னா கேசரி பவுடர் லைட்டாக தான் போட்டிருக்கேன்னு, அதனால் இது லைட் கலரில் இருக்குது. உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி போடலாம். ஏன்னா ரவை வந்து வேகணும், வேகிறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வேகுது அது. நம்ம எசன்ஸ் எல்லாம் ஊற்றலை, நமக்கு எசன்ஸ் எல்லாமே அது தேவைப்படாது. அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், இதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிறதே நம்ம பொறுமையாக செஞ்சோம்னாமே நல்லாயிருக்கும். எசன்ஸ் ஊற்றுறது உடம்புக்கு அது நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறது. வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றினோம்னா நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கட்டியாக வந்துடுச்சா? கட்டியாக வர நேரத்தில் நம்ம கொஞ்சம் வேணால் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம நிறைய நெய் ஊற்றி தான் ரவையை வறுத்துருக்குறோம். அதனால் தேவையான அளவுக்கு ஊற்றலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களும் ஒரு பிள்ளைங்க சாப்பிடும், பெரியவங்களுக்கும் நெய் செட் ஆகும், செட் ஆகாமல் இருக்கும். அதனால் குறைய ஊற்றிக்கிறோம். வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதில் போடுறோம். இன்னும் கொஞ்சம் கிண்டி எடுத்துருவோம். நம்ம வீட்டுக்கு யாருன்னா டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம். இது ஒரு பெரிய வேலையும் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம நல்லாவும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இது வாங்கணும் அது வாங்கணுன்றது கிடையாது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், வீடியோவை தவறாமல். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.